வணக்கம். வணக்கம்ங்க. இந்த வாரம் வியாழக்கிழமை கருங்கல்பாளையம் சந்தையில் இருக்கோம். ஆமாங்க. இன்னைக்கு என்ன நிலவரம்னு நிறைய மாடு எடுத்திருக்கோம். ஆமாங்க. கொஞ்சம் சீக்கிரம் முடிஞ்சதுனால கொஞ்சம் டைம் இருக்கு நம்ம பேசுறதுக்கு. வாரம் நம்ம வியாழக்கிழமைனா ஈரோடுல நம்ம எடுத்து கொடுத்துக்கிட்டு இருக்கிறோம். இல்லை இன்னைக்கு மேக்ஸிமம் எத்தனை லிட்டர் கறவையில் எடுத்து? எல்லாமே ஒரு 5 to 20 லிட்டரு. அது 1, 2, 12, 13 கறக்க வேறு அளவு போச்சுட்டு அவங்க வருமானம் பட்ஜெட்டுக்கு தகுந்த மாதிரி வேணும்னு சொல்ல கேட்டு பட்ஜெட்டுக்கு தகுந்த எடுத்து கொடுக்குறோம். எல்லாருமே பெரிய பட்ஜெட்லேயே எடுக்க முடியாது இல்லை. எல்லாரும் மிடில் கிளாஸும் வரும், ஹை கிளாஸும் வரும். நம்ம அதுக்கு தகுந்த மாதிரி எடுத்து கொடுத்துட்டு இருக்கோம். ஃபேட் எஸ்என்எஃப்லாம் வர மாதிரி பார்த்துட்டு. ஆமாம், மெயின் அப்படி தான் எடுத்து தரோம். மெயின் வெயில் தாங்குற மாதிரி எடுத்து கொடுத்துட்றோம். கிராமத்து மாடாக பார்த்து இந்த பண்ணை மாடு இந்த மாடெல்லாம் நம்ம எடுத்துக்கிறது இல்லை. முடிஞ்ச அளவுக்கு கிராமத்து மாடு தான் எடுத்து கொடுக்குறோம். தெளிவான கேரண்டியாக 4 கிட்ட வாங்கி கொடுத்தோம். தப்புனா நாளைக்கு மாடு மாற்றி கொடுக்குற வேரி கண்டிஷனில் தான் மாடு கண்டிஷனோட தான் வாங்கி கொடுக்குறோம். தப்போ ஒன்றா இருந்தால் நாளைக்கு மாடு மாற்றி கொடுத்துருவோம். அந்த கண்டிஷனில் தான் நாளைக்கு எடுத்து கொடுக்குறோம். அது ரீசபிளான தப்பாக இருக்கணும். சும்மா எனக்கு ஏதோ நொண்டிசாக்கு சொல்கிற இதாக இருந்தால் ஏற்றுக்க மாட்டாங்க. நானும் ஏற்றுக்க மாட்டேன், மாட்டுக்காரன்னு ஏற்றுக்கணுமில்ல, அதான் ஏற்றுக்க மாட்டேன். ரீசபிளான தப்பாக இருந்தால் மாடு மாற்றி கொடுக்கலாம். அண்ணா வணக்கங்கண்ணா. வணக்கம்ங்க. இன்னைக்கு ஈரோடு கருங்கல்பாளையம் சந்தை வியாழக்கிழமை சந்தையில். ஆமாங்க. இன்னைக்கு என்ன மாடு இதெல்லாம் வாங்கியிருக்குங்க? இன்னைக்கு ஜெர்சி இல்லைங்க, ஒரு 3வது ஈத்து மாடு. கண்ணு போட்டு 2 நாள் ஆகுது. நல்ல மடி செட்டில் எடுத்திருக்கு. அளவு பட்ஜெட் மாடு தான், பெரும் பட்ஜெட் மாடு கூட இல்லை. இது அளவு பட்ஜெட் மாடு தான். 2 நாள் ஆகுது. பொட்டக்கண்ணோட எடுத்திருக்கோம். இது நாமக்கல் கஸ்டமர், ரெகுலர் கஸ்டமருக்கு எடுத்து கொடுத்துருக்கோம். எத்தனை லிட்டர் பால் வருங்கண்ணா? இது பால் வந்து ஒரு 17 to 20 லிட்டருக்குள்ளே வருங்க. 20 கறக்கும். நம்ம அவ்வளோ சொல்ல ஒரு 5க்கு மேலே 17, 18 முடியும் கறக்கும். சரி. நடையில் வர்றோம் பாருங்க. இது ஹெச்எஃப்எம் ஜெர்சி. ஆனால் இன்னைக்கு எடுத்திருக்க இந்த மாடை பற்றி சொல்லுங்கள். இது ஹெச்எஃப்எம் ஜெர்சி கிராஸ் டைப்புங்க. நல்லா பால் ரேட் விழுவோம். இதுவுமே வந்து ஒரு அளவான பட்ஜெட் தான், பெரிய பட்ஜெட் இல்லை. 70 இல்லை, 70க்குள்ளே தான் வாங்கி இருக்கிறோம். பால் பாதி கண்ணுடி குடிச்சிருக்கு, இன்னும் பாதி கறக்கணும். நல்லா அளவு பால் ரேட் விழுவோம், டிகிரி விழுவும், வெயில் தாங்கும். இதுவுமே வந்து நாமக்கல் கஸ்டமருக்கு தான் வாங்கி கொடுத்துருக்கோம். இது என்ன கண்ணு போட்டிருக்குங்கண்ணா? இது கண்ணு போட்ட கண்ணு. இந்த மாடை பற்றி சொல்லுங்கண்ணா. இது 2 பல் கிடாரிங்க. கண்ணு போட்டு 2 நாள் தான் ஆகுது. இது நல்ல மடி செட்டு. இது கேரளா போகுதுங்க. கேரளா கஸ்டமருக்கு வாங்கி 2 பல். இது பண்ண டைப்பில் பழைய கஸ்டமர், 4 வருஷத்து கஸ்டமரு, அவருக்கு இது பண்ண டைப்பில் போகுது. இது பட்ஜெட்டு அளவு பட்ஜெட்டில் தான் வாங்கி கொடுத்துருக்குங்க. பால் கெப்பாசிட்டிங்கண்ணா? பால் வந்து தலைச்சன ஒரு 5 to 18. கேரளா கிளைமேட்டுக்கு நல்லா கறக்கும். இது வந்து அவங்க சுழியெல்லாம் பார்க்க மாட்டாங்க. இது ஒரு அசவு சுழி தான். கேரளாக்காரங்க சுழியெல்லாம் பார்க்க மாட்டாங்க. அவங்களுக்கு நம்ம இதை எடுத்து கொடுத்துருக்கோம். எல்லாமே கிராமத்து மாடு தான். கிராமத்து மாடு, பண்ணை மாடு கிடையாது, கிராமத்து மாடு. இது இப்போ பண்ணைக்கு போகுதுங்க. சரி. பண்ணைக்கு ஃபார்ம் டைப்புக்கு பண்ணைக்கு போகுது. ஆனால் இந்த வாரம் எடுத்து இந்த மாட்டை பற்றி சொல்லுங்க. இது ஹெச்எஃப்ங்க. இது காட்டு ஒலி மாடு, பண்ணை மாடு இல்லை, காட்டு ஒலி மாடு. இது காட்டு ஒலி மாடு. இது கேரளாவுக்கு பண்ணைக்கு தான் போகுது. இது கேரளா கஸ்டமருக்கு போகுதுங்க. நல்லா காட்டு ஒலி மாடு தான், பண்ணை மாடுல இன்னைக்கு பண்ணைக்கு போகுது. நல்ல ஒரு 20-25 லிட்டர் கறக்கும். ஹெச்எஃப்ல நல்ல ப்ரீடு, நல்லா டைப். வெயிலுக்கு எல்லாத்துக்குமே அடாப்ட் ஆகும். இது கறவை எத்தனை லிட்டர் வரும்? இது ஒரு 25 லிட்டர் முடியும் கறக்குங்க. கேரளாவில் கறக்குங்க. நம்ம ஊர் கிளைமேட்டுக்கு கூட கொஞ்சம் முன்ன பின்ன இருக்கும். கேரளா பராமரிப்பு, அவங்க பராமரிப்பு நல்லா இருக்கும். அவங்க அந்த ஏரியாவில் ஃபீடு நல்லா கொடுப்பாங்க. மாடு மெயின்டெனன்ஸ் நல்லா பண்ணுவாங்க. அதனால கேரளாவில் எல்லாம் மாடு இங்கே 5 லிட்டர் கறக்கிற மாடு கூட அங்கே போனால் 7-8 லிட்டர் கறக்கும்.
நான் இன்னைக்கு எடுக்கிற இந்த மாடை பற்றி சொல்லுங்க. இது வந்து ஒரு 5 to 18 லிட்டர் கறக்குங்க. இது வந்து லோக்கல் மாடு தான், சேலத்து மாடு தான். இதுவுமே நம்ம கஸ்டமருக்கு, நாமக்கல் கஸ்டமருக்கு தான் எடுத்து கொடுத்துருக்கோம். இது ஒரு 15 to 18 லிட்டர் கறக்குங்க. இது விலை கம்மிங்க, கொஞ்சம் பல்லு சிறு பல்லு மாடு, அதனால இது கொஞ்சம் விலை கம்மியில் எடுத்து கொடுத்துருக்கோம். மாடு பெரு விலை மாடு தான், ஆனால் இன்னைக்கு இந்த மாடு விலை கம்மியில் எடுத்து கொடுத்துருக்கோம். இது என்ன கண்ணு போட்டிருக்குங்க? இது கண்ணு தெரியலைங்க. இது எடுத்துருக்கோம். இப்போ நடக்க விட்றோம் பாருங்க. நல்ல மடி செட்டு, நல்ல காம்பு செட்டு, நல்ல செட்டு, நல்ல கேரண்டியில் எடுத்து கொடுத்துருக்கோம் அந்த மாடு. இதெல்லாம் வந்து கிராமத்து வளர்ப்பு கைக்கு தான் போகுது. இது 2 பல்லு கிடாரிங்க. நல்ல மடி செட்டு, பிரம்மாண்டமான மடி செட்டில் நல்ல நோட்டம். பாதி கண்ணுக்குட்டி குடிச்சிருக்குது இன்னைக்கு ஒரு சைடில். 2 பல்லு தான். செவ்வாய்க்கிழமையும் நேற்று தான் கண்ணு போட்டுருக்குங்க. இன்னும் மடி உடையணும். அளவு பட்ஜெட்டுங்க. இது பட்ஜெட்டுக்கு கொஞ்சம் கம்மியான பட்ஜெட்டில் எடுத்து கொடுத்துருக்கோம். இது பசங்க நம்ம 2 வாரமாக நம்மக்கிட்ட மாடு வாங்க வந்தாங்க. மாடு அமையில நம்ம வாங்கி கொடுக்கல. இந்த வாரம் மாடு வாங்கி கொடுத்தாச்சு. அவங்க நேரத்தில் பணத்தை கட்டிட்டு நேரத்தில் குளித்தலை திருச்சி முசிறி போயிட்டாங்க. நம்ம இன்னமேட்டு தான் வண்டி ஏற்றி விடணும். கஸ்டமரான பணம் செட்டில்மெண்ட் பண்ணிட்டு போயிட்டாங்க. பொறுமையாக இருந்தால் நல்ல மாடாக எடுத்துக்கலாம். ஆமாம், பசங்களுக்கு தெரியும் நம்மளை பற்றி எப்படின்னு. ஏன்னா 2 வாரமாக நம்மக்கிட்ட வந்தாங்க, மாடு அமையலேன்னு தெரியும். அப்புறம் இந்த வாரம் வந்து நேரத்துலேயே ஃபஸ்ட்டு மாடு அவங்களுக்கு 2 மாடு வாங்கி கொடுத்துருக்கோம். வாங்கி இப்போ நேரத்துலேயே பணம் கட்டிட்டு இன்றைக்கி அவங்க வெளியே எக்ஸாம் இருக்குன்னு சொல்லி பசங்க கிளம்பிட்டாங்க. நான் அடுத்த வாரம் வருவாங்க, வாங்கி கொடுப்போம். நல்ல மடி செட்லாம் அருமையான மாடு. இந்த ஈத்து ஒரு 13-15 கறந்தாலும் இன்னும் 2வது ஈத்து 3வது ஈத்துக்கெல்லாம் 10 கறக்கும். இந்த மாடு 2 பல்லு தான். இப்போ தான் ஊசி வைக்கிற வயசு, ஆனால் ஃப்ரீயாக அது கண்ணு போட்டிருக்கு. இந்த மாடை பற்றி கொஞ்சம் அப்படியே சொல்லுங்க. இந்த மாடு ஜெர்சி. இது வந்து நம்ம அந்த பசங்களுக்கு தான் வாங்கி கொடுத்துருக்கோம். குளித்தலை முசிறி பசங்களுக்கு நம்ம வாடிக்கையாக வாங்கி கொடுத்துருக்கோம். அவங்களும் 2 வாரம் வந்தாங்க. இந்த வாரம் 3வது வாரம் தான் மாடை வாங்கி கொடுத்துருக்கோம். இதுதான் ஃபஸ்ட்டு நம்ம வாங்கி கட்டின மாடு. நைட்டு தான் கண்ணு போட்டிருக்கு. நான் மாடு நல்லா வெயிட்டில் நல்ல கனத்தில் இருக்குது. மாடு உடையாது பாருங்க. மாடு நல்லா இது சீம்பாலோட நல்ல ஃபஸ்ட்டு பாலோட இருக்குது. நாமக்கல் மாடு. இது கறவை எவ்வளோண்ணா? இது கறவை 20 வருங்க. 20 வரும். மாடு நல்ல நோட்டத்தில் வெயிட்டில் இருக்குது. இது இப்போ சந்தையில் இப்போ தான் கண்ணு போட்டு சாப்பிட்ருக்குதுங்க. இப்போ தான் போட்டிருக்குங்க. இது வந்து திருப்பத்தூர் மாடு, அதாவது வேலூர் திருப்பத்தூர்லேருந்து இங்கே மாடு ஈரோடுக்கு வந்திருக்கு விற்பனைக்கு. இது வந்து இப்போ நம்ம கொண்டு போகிறது வந்து பார்த்தீங்களா என்ன ஒரு சின்ன சேலத்துக்கு போகுதுங்க. வெயில் ஏரியா மாடு இன்னைக்கு சின்ன சேலத்துக்கு போகுது. இன்னும் நஞ்சு போடல, இந்த மாதிரி தான் போடணும். நல்ல மாடு. இது பால் கெப்பாசிட்டி எவ்வளோ வரும்? 20 லிட்டர் வருங்க. 20 லிட்டர் வரும். பக்குவம் பண்ணுறவங்களை பொறுத்து இருக்குது. நல்ல பக்குவம் பண்ணாங்களா
நல்ல அருமையான இதாக வரும். நல்ல நெட்டு போக்கில் மாடு வெயிட்டில் செட்டு, நல்ல மடி செட்டு, முன் செட்டு பின் செட்டு பாருங்க எப்படி இருக்குது மாடு. மாடு 25 லிட்டர் எடுத்து கொடுத்துட்றோம். இல்லை 25 அதாவது 20 லிட்டர் கேரண்டியாக வரும் நம்ம பக்குவம் பண்ணுற பொறுத்து. அதனால இது கஸ்டமர் எப்படி பக்குவம் பண்றாங்களோ. ஆமா, ஏன்னா அந்த வயசா நம்ம தான் வாங்கியிருக்காங்க. அப்புறம் அவங்க பக்குவம் எப்படி இருக்குன்னு தெரியணும். நம்ம எல்லாருமே ஒரே மாதிரி பண்ணுவோம்னு சொல்ல முடியாதுல்ல. ஒருத்தர் புதுசாக பண்ணுறவங்க சிலர் நல்லா பண்ணுவாங்க, சிலது பக்குவம் பண்ண தெரியாது. ஆனால் இது கறக்க 20 லிட்டர் அசால்ட்டாக கறக்கிற மாடு. நம்ம லேட்டாக வந்தோம்னா பணம் வாங்கணும், பாலை கறக்கணும், அந்த டென்ஷனில் இருப்போம். நீங்கள் நேரத்தில் வேலை முடிஞ்சதுன்னா நீங்கள் பொறுமையாக பேசுறதுக்கு முடிஞ்ச அளவுக்கு நீங்கள் வருங்காலத்தில் தெளிவாக ஒவ்வொரு மாடு எப்படி வாங்கியிருக்கோம், என்ன கண்டிஷன், எது நல்லா தெளிவாக முடிஞ்ச அளவுக்கு முயற்சி பண்ணி எடுக்கும். ஏன்னா நம்ம கஸ்டமர் சில பேர் ஆனால் ஃபஸ்ட் ஸ்டார்ட் உங்கள் வீடியோ இல்லைன்னா கொஞ்சம் தெளிவாக எடுத்து வீடியோ போடுங்க, மாட்டோட டீட்டெயில் சொல்லுங்கன்னு நிறைய பேர் சொல்கிறாங்க. அதெல்லாம் நம்ம மேலே உள்ள அக்கறையில் சொல்கிறாங்க. அதை நம்மளும் கேட்டுக்கணும். அதனால் இனி முடிஞ்ச அளவுக்கு நேரம் கிடைக்குமா தெளிவாக பேசிவிடும். அவசரத்தில் நம்ம எதுவும் பண்ண முடியாது. தெளிவாக நேரம் கிடைக்கிற நேரத்தில் நம்ம பண்ணி டீட்டெயில் போட்டு பண்ணி கொடுத்துர்லாங்க. ஓகே, ஓகே, நன்றிங்க.